பாண்டிய ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல கோமதி இருந்துட்டு எதுவுமே புரியாத மாதிரி இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா அரசி இருந்துட்டு, என்னம்மா இப்போ உனக்கு சந்தோஷமா? உங்க அண்ணன் குடும்பத்துல இனிமே எந்த பிரச்சனையும் வராது. அப்பத்தாவுக்கும் ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் அரசி வந்து சொல்லிடுறாங்க. உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஆனால் நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பேன்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல. உங்கள் அப்பா சொல்கிறத தான் கேட்பேன் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்பாவுக்கு இதில் விருப்பம் இல்லைம்மா, உனக்காக தான். அப்பாவும் மாறிட்டாரு. இந்த கேஸை வாபஸ் வாங்கலான்னு சொன்னதே அப்பா தான் அப்படின்ற மாதிரி அரசி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் கோமதி கிட்ட வந்து சொல்கிறாங்க. கோமதி இதை கேட்டோன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சக்திவேல், நம்ம குமார், அதுக்கு அடுத்ததாக மாறி முத்துவேலுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. என் பையன் செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். இனிமேல் இப்படி ஒரு தப்பு எப்போவுமே நடக்கவே நடக்காது. அரசி இருக்கிற பக்கமே என் பையன் வரமாட்டான். நீங்கள் செஞ்சுருக்கிறது மிகப்பெரிய உதவி. இதை நாங்கள் எப்போவுமே மறக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக குமார் இருந்துட்டு, உங்களை பார்த்து பேசுகிற தகுதி கூட எனக்கு கிடையாது. ஆனால் வேறு வழி இல்லை. எனக்கு நீங்கள் செஞ்சுருக்கிறது மிகப்பெரிய உதவி. நான் தண்டனை அனுபவிச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் பெரிய மனசு பண்ணி என்னை வெளியே கொண்டு வந்துட்டீங்க. நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.